ஹலோ ஹலோ, உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டா எப்படி? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க சொல்லுங்க. இல்ல அது நான் மீனாவை ஏங்க நான் சொல்றேன். இவரை நான் முதல்ல பார்த்தப்போ ஒருத்தரை போட்டு அடிச்சிட்டு இருந்தாரு. அப்ப இவரை நான் ஒரு ரவுடின்னு நினைச்சேன். சந்தர்ப்ப சூழ்நிலையால இவருக்கே நான் பொண்டாட்டி ஆயிட்டேன். ஆரம்பத்துல வாழ்க்கைய ஆரம்பிக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு ஆள் கூட நான் வாழணுமேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா கடவுள் என்ன ஒரு சரியான மனுஷன் கூட தான் சேர்த்து வச்சிருக்காரு. இவர் கூட வாழ்ந்த இந்த ஒரு வருஷத்துல தான் நான் இவரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன். இவர் ஒன்னும் ரவுடி இல்ல. யாராவது தப்பு பண்ணா கோவப்படுவாரு. யாருக்காவது உதவி தேவைப்பட்டா முதல் ஆளா வந்து நிப்பாரு. இவர் மனசு முழுசா புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இவரையும் நான் முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். எங்க கல்யாணத்தன்னைக்கு இவர் கைய பிடிச்சப்போ நம்ம இவர் கூட எப்படி வாழ போறோமோ, நம்ம வாழ்க்கைக்கு என்ன பாதுகாப்பு இருக்க போகுதுன்னு நான் யோசிச்சேன். ஆனா இவரை விட ஒரு பெரிய பாதுகாப்பு எனக்கு இருக்கவே முடியாது. போன வருஷம் எங்க அப்பா எங்களை விட்டுட்டு இறந்து போயிட்டாரு. ஆனா என் புருஷனுக்குள்ள என் அப்பாவையும் தான் நான் பாக்குறேன். என் அப்பா எப்படி என்ன பாத்துக்கிட்டாரோ அதே மாதிரிதான் இவரும் என்ன பாத்துக்கிறாரு. பாதுகாப்பு கொடுக்கறப்பவும் அக்கறை காட்டுறதுலயும் இவருக்குள்ள எங்க அப்பாவே நான் பாக்குறேன். இவரோட அரவணைப்புல என் அம்மாவையும் நான் பாக்குறேன். என் வாழ்க்கையில எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். என் புருஷன் மட்டும் எனக்கு இருந்தா போதும். அதுதான் எனக்கு சொர்க்கம். இவளே சண்டைக்காரன் சர்டிபிகேட் கொடுக்குறா. எனக்கு தெரிஞ்சு இந்த ரவுண்டோட வெளில போறாங்க பாரு.